பயப்படாதே. அல்லேலூயா. மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நல்லா சத்தமாக தான் சொல்லுங்கள். பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. இந்த 8வது மாதம் பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அடுத்த மாதம் வரும்பொழுது இன்னும் சாட்சியோடு வரணும். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். உங்களை மறுபடியும் ஒரு மாதம் கழித்து பார்க்கிறதுல நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். என் கர்த்தர் யோசித்து பார்க்கிறேன், ஒரு ஆண்டு ரொம்ப நேர்த்தியாய் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியம் துவங்கிறது ரொம்ப கடினம். துவங்கின ஊழியத்தை தொடர்ச்சியாக நடத்துறது அதை விட பெரிய கடினம். தொடர்ச்சியாக நடத்துகிற ஊழியத்தில் முதலாவது ஆண்டு காண்கிறதுல ரொம்ப ரொம்ப கடினம். அல்லேலூயா. 3 கடினமான பாதைகளையும் கர்த்தர் நம்மை கடக்க செய்திருக்கிறார். 2ஆம் ஆண்டில் கால் வைக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா. இந்த ஊழியத்தை நடத்தின கர்த்தருக்கு ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் பல ஆண்டுகளை காண செய்வாராக. ஆமென். நல்ல இப்படி முன்னாடி கூட இங்கே வந்துருங்க, 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 இப்படி வந்துருங்க. வாங்க வாங்க. பலிபீடத்துக்கிட்ட நெருங்கினா தேவன் இன்னும் ஆசீர்வாதத்தை முதல்ல கொடுத்துருவார். வந்துருங்க. ஆமாம், கொஞ்சம் பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி பார்த்துக்கோங்க, சத்தம் மட்டும் வேண்டாம். மற்றபடி இன்றைக்கி ஆண்டவர் பேச போகிறார். ஓகே ஓகே. அடுத்த மாதம் இந்த கர்மேல் மாதாந்திர கூடுகை 8ஆம் தேதி நடைபெறும். அல்லேலூயா. அடுத்த மாதம் என்னைக்கு நடைபெறும்? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அடுத்த மாதம் 8ஆம் தேதி நடைபெறும். ஆனால் எங்களுக்கு ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் நிறைவேற போகிறது. ஏன் அப்படின்னா 7ஆம் தேதி பாண்டிச்சேரி, 8ஆம் தேதி வேலூர். 7ஆம் தேதி பாண்டிச்சேரி ஊழியத்தை முடித்து நடுராத்திரி வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து மாலை வேலூர் ஊழியத்துக்கு வரணும். ஆமென். இயேசு ஓய்வு இல்லாமல் தான் ஊழியம் செஞ்சார். ஒருவேளை ஆண்டு துவங்கி 2வது ஆண்டுக்குள்ளே கால் வைக்கிறதுனால இயேசுவை போலவே மாத்துறார் போல். நான் இப்போ தான் கேலண்டர் எடுத்து பார்த்தேன். ஐயோ, சரி, ஓகே, கர்த்தர் எங்களை பலப்படுத்தி இன்னும் கொண்டு வரட்டும். அடுத்த மாதம் 8ஆம் தேதி இந்த மாதாந்திர கூடுகை நடைபெறும். கட்டாயம் வாங்க. இயேசு வருகிறார். ஆமென். ஒவ்வொரு மாதமும் விசேஷித்த ஊழியர்களோ நாங்களோ வரவில்லை. இயேசு வருகிறார். அவரை நம்பி வாங்க. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் ஒரு நாளும் நன்மை செய்யாதவராய் அவர் போவதே இல்லை. அதனால் அடுத்த மாதம் உங்களை நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்று மாலை இந்த கூட்டத்தின் முடிவில் உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷித்த ஆகாரம் உண்டு. அதை வாங்கி புசியுங்கள். அதை ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடுங்க. அதை மேலே நீங்கள் கை வச்சு நீங்கள் பண்ணுகிற ஸ்தோத்திரம் அதற்காக பிரயாசப்பட்டவர்கள் மேலே ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஆமாம், இந்த நல்ல நாளில் என்னை உங்கள் மத்தியில் நிறுத்தின என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் இந்த நாளில் என்னோடு இணைந்திருக்கிற தேவதாசர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் அளவில்லாமல் பெருக செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்து அமர்ந்திருக்கிற என் அன்பு தேவ ஜனங்கள் உங்களையும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் மேலே சமாதானத்தையும் கிருபையும் வைப்பாராக. ஆமென். ஆமாம், அதே போல் இன்றைக்கி ரொம்ப விசேஷித்த நான் நன்றி சொல்லணும். எங்கள் அன்பு சகோதரர் மகிமைதாஸ், அவருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். உண்மையாகவே குதூகலம் பண்ணிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவர் கரங்களை இன்னும் அபிஷேகம் பண்ணட்டும். அவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கட்டும். போகிற இடமெல்லாம் அவர் தலையின் மேலே இந்த நாள் முதற்கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் மலையை அவர் கண் பார்க்குதோ இல்லையோ, அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் பார்க்க. அல்லேலூயா. இது பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை தரையில் விழாது, தலையின் மேல் விழும். கர்த்தர் கட்டாயம் அவரை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி வேகமாய் தாமதம் இல்லாமல் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் மாத்திரம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று மறுபடியும் குதூகலம். இன்றைக்கி எங்கள் ஐயாவுடைய குரலில் அது கேட்க நம்ம எல்லாரும் இன்றைக்கி சேர்ந்து பாட போகிறோம். வானம் மெய்யாகவே நமக்காக இன்றைக்கி திறக்கப்பட போகிறது. இன்றைக்கி தேவன் தம்முடைய அபிஷேகத்தின் மலையினால் நம்மை நிரப்ப போகிறார். இருக்கிற இடத்துல எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கி இது ஒரு கனத்திற்குரிய நேரம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற நேரம். எல்லாரும் கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? இது கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கிற கனம். கண்களை மூடி இப்போ வாய்களை திறந்து, அப்பா
உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுமே. இன்னைக்கு இந்த ஆரம்ப நேர ஸ்தோத்திரத்தின் நிமித்தம் என் கர்த்தர் இன்னைக்கு வானத்தை திறப்பாராக. இன்னைக்கு என் கர்த்தர் வானத்தை திறப்பாராக. இருக்கிற இடத்துல எல்லார வாய்களை திறந்து இன்னைக்கு கரங்களை உயர்த்திருக்கிற எந்த நேரம் கர்த்தர் வானத்தை திறப்பாராக. கிருபை பெருகுவதாக. இன்னைக்கு கர்த்தர் இந்த வீட்டின் மேல மட்டுமல்ல, இந்த செம்பராய நல்லூர் மீதே கிருபையின் மலையை ஊற்றுவாராக. இந்த ராத்திரி இது கிறிஸ்துவின் நேரமாய் மாறுவதாக. வாய்களை திறந்து கூப்பிடலாமா? இயேசுவே, இன்னைக்கு உம்மை நாங்கள் எங்கள் மத்தியில் வரவேற்கிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் எங்கள் மத்தியில் வரவேற்கிறோம். பிதாவே, உம்மை நாங்கள் எங்கள் மத்தியில் வரவேற்கிறோம். எல்லார வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல முழு பலத்தோட, இன்னும் நல்ல முழு பலத்தோட இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல சொல்ல வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. இன்னைக்கு உங்களுக்காக வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு அந்த கிருபை உங்களை நிரப்புவதாக. இன்னைக்கு ஒரு மகிமையின் மேகம் இந்த ஸ்தலத்தை நிரப்புவதாக. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்தமிட்டு கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு என் கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. என் கர்த்தர் சுகவீனங்களை முறிப்பாராக. கர்த்தர் ஒரு பலத்தை கட்டளிடுவாராக. ஒரு புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாராக. என் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நாள் இதுவே. என் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நாள் இதுவே. இன்றைக்கு ஒரு ரட்சணிய நாளாய் மாறுவதாக. ஆனந்த களிப்பின் நாளாய் மாறுவதாக. இன்னைக்கு கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறேன். ஓ ராமா சீடா லாபா கபா ஷீடா லாபா தியான் துடா. இயேசுவே எங்களை இன்னைக்கு நிரப்புவீராக. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இன்னைக்கு பாட போகிறோம். சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் அருரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போ. நாம ஒரு நொடி பொழுதில் அருரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போ. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே முழுவத்தோட நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. சொல்லி தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஞான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்ப்பாராக. இன்னைக்கு ஒரு புதிய பலம் ஊற்றப்படுவதாக. இன்னைக்கு கர்த்தர் பலவீனங்களை முறிப்பாராக. ஓ ராமா சீடா லாபா கபா சீடா துடாபா ரிகா பாலா சீடா கபா ரிகா கடாரா. இன்னைக்கு ஒரு வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆனந்தம் ஆனந்தமே பாட பாட கர்த்தர் பலவீனங்களை முறிக்கட்டுமே. விசுவாசத்தோடு பாடலாமா? ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். கைகளை உயர்த்தி ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். விசுவாசத்தோட ஆனந்தம் ஆனந்தமே சொல்லும் பொழுது இன்னைக்கு தேவ பிரசன்னம். சொல்லும் பொழுது இன்னைக்கு தேவ பிரசன்னம் இன்னைக்கு உங்களை ஆளுகை செய்வதாக. ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆவியானவரே, இந்த நாளிலேயும் நீர் எங்களோடு பேசுவீராக.
உங்கள் வல்லமையுள்ள சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். ஓ ராக்கா ஷீடா காத்தாரா, கேதுரு மரங்களை முறிக்க செய்கிற சத்தம், பெண்மான்களை ஈன செய்கிற சத்தம். இன்னைக்கு அந்த வல்லமையுள்ள சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நொடி பொழுதுல எங்கள் சுகவீனங்கள் மறையட்டும். இன்னைக்கு அந்த ஒரு நொடி பொழுதுல எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு நொடி பொழுதுல எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. அந்த ஒரு வார்த்தை, எங்களை உயிர்ப்பிக்கிற அந்த ஒரு வார்த்தை, உலர்ந்த எலும்புகளை சேனைகளாய் எழுப்புகிற அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் காற்றா எங்கள் மேல வீசுவதாக. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. நீர் பேசும், நாங்கள் கேட்க போகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. ஒரு விசையா என்னையும் இந்த பலிபீடத்தின் அக்கினியில் வைக்கிறேன். உங்கள் சத்தத்தை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். ஆமே ஆமே. உட்கார்ந்து கொள்ளுவோம். இந்த நல்ல நாளிலையும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. உலர்ந்த எலும்புக்கு தேவ சத்தம் உண்டு. ஆமேன். அதுக்குன்னு செத்த பணமாக இருக்கக்கூடாது. ஆமேன். அப்பா சமூகத்தில் வந்திருக்கிறோம். முகம் நல்லா பிரகாசமாக இருக்கணும், சிரித்த முகமாக இருக்கணும். ஆண்டவர் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். கேட்கும்போதே அந்த அபிஷேகம் உங்கள் மேலே விழணும். திரும்ப போகும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கணும். அல்லேலூயா. நான் வீட்டுக்கு போவேன், வீட்டுக்குள்ளே காலை வைப்பேன், அற்புதம் ஆயத்தம் இல்லை. கேட்கும் பொழுதே அற்புதம் என் மேலே விழுந்துடணும். அல்லேலூயா. ஆதியில் பூமியிலிருந்து மேகம் எழும்பி அது பூமி அனைத்தையும் நிரப்பினது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் நேரத்தில் ஒரு மேகம் இங்கே எழும்பி உங்களை அவருடைய வார்த்தையினால் நிரப்ப போகிறது. அல்லேலூயா. இந்த 2ஆம் ஆண்டில் உங்களை நான் விசேஷமாய் வாழ்த்தி வேகமாய் கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிற இந்த காரியத்துக்குள்ளே உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். இன்னைக்கு அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் இந்த ஊழியத்திற்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் பேசுவார். மிகுந்த ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தம்? கவனம் சிதறக்கூடாது. வரவங்க உட்காரட்டுமே, நீங்கள் என்ன கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. இது முக்கியமான நேரம். ஆமாம், சீக்கிரமாக செட்டில் ஆயிடுங்க. ஓகே. வெளியில் இருக்கிறவர்களையும் நான் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபை உங்களை அதிகமாய் நிரப்பி நடத்துவதாக. இனி கர்த்தருடைய நேரம். அல்லேலூயா. ஆவியானவர் பேச போகிறார். வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 12 முடிய. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே, கொஞ்சம் பொறுமையா, சிதறுண்ட படிங்க. ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமி காரிருளுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பூமியின் மேல் காரிருள் வருகிறது, ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேலே உதிப்பார். அல்லேலூயா. அங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது, நானே என் ஆடுகளை தேடி பார்த்து அவைகளை விசாரிப்பேன். அல்லேலூயா. இந்த 2ஆம் ஆண்டு துவக்கத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த இடம் இப்படி தான் இருந்துச்சு. அல்லேலூயா. தேடி பார்த்து விசாரித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் புதிய ஆடுகளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அவர் சிதறடிக்கப்பட்ட இடத்துல அவரே விசாரிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த ஸ்தலத்தில் அவரை தேடி வந்திருக்கிறீங்க. சிதறடிக்கப்பட்ட உங்கள் வீட்டையும் கர்த்தர் விசாரிப்பார்.
அல்லேலூயா. சிதறடிக்கப்பட்ட உங்கள் தொழிலை கர்த்தர் விசாரிப்பார். சிதறடிக்கப்பட்ட உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் விசாரிப்பார். சிதறடிக்கப்பட்ட சபையை கர்த்தரே விசாரிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளுக்கு பின்னாடி என்னை கர்த்தர் விசாரிச்சா போதும், எந்த மனுஷனும் விசாரிக்கவே வேண்டாம். அல்லேலூயா. உங்களை ஊழியர்கள் விசாரிக்க கூடாது. உங்கள் உற்றார் உறவினர்கள் உங்களை விசாரிக்க கூடாது. உங்களுக்கு பணம் கொடுக்கிறவர்கள் விசாரிக்க கூடாது. மருத்துவர்கள் உங்களை விசாரிக்க கூடாது. உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், இந்த ஊழியத்தை உருவாக்கினவர் என் கர்த்தர் இன்னைக்கு உங்களை இந்த மாலை நேரத்தில் விசாரித்து கரம் பிடித்து கொண்டு வந்து இங்கே அமர வச்சிருக்கிறார்ல, அவர் மட்டும் உங்களை விசாரிச்சா போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை தேடி விசாரிக்க போகிறார். அல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குகிறவர் கர்த்தர். கடந்த மாதத்திலிருந்து ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தர் இனி இந்த கூடுகையை இன்னும் பெருக செஞ்சிருவார். அல்லேலூயா. ஏன்னா ஏன் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய பாரம், ஆண்டவரே போன வருஷம் ஆகஸ்ட் துவங்கினோம், அங்கே துவங்கி உள்ள முடிகிற வரைக்கும் கூட்டம், அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னே தெரியலை, அதுக்கப்புறம் யார் பிடுங்கி கொண்டா தெரியலை. நாங்களும் அந்த 12ஆம் வசனத்தின்படியே சிதறடிக்கப்பட்ட மந்தைகளின் நடுவில் மெய்ப்பனை போல் அமர்ந்து யோசிக்கிறோம், என்ன செய்கிறதுனே தெரியல ஆண்டவரே. சில நேரம் நாமும் நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையின் மத்தியில் அமர்ந்து யோசிக்கிறோம், என் பிள்ளைக்கு நான் என்ன செய்கிறதுனே தெரியல ஆண்டவரே. சிதறடிக்கப்பட்டவனைப் போல கண் கண்ட திசையில் ஓடுகிறானே. சில நேரம் நாமும் நம் புருஷனை குறித்து யோசிக்கிறோம், என் புருஷன் கண் கண்ட திசையில் ஓடுகிறாரே, விசாரிக்க ஒருவர் இல்லையே. நான் கேட்டால் அடி விழுகும், நம்ம போய் கேட்டு இருந்தால் பதில் சொல்லுவாங்க, இது எங்கள் ஊர். கரெக்டு தானே? சஞ்சய் பிரதருக்கு இந்த ஊரை எழுதி வைக்கலை, உண்மை. இந்த ஊரை எவனுக்கும் எழுதி வைக்கல, இயேசுக்கு தான் எழுதி வச்சுருக்காங்க. அல்லேலூயா. நம்ம போய் கேட்டால் அடி விழும். நான் இப்படி சொல்லுவேன், நான் மோசே இல்லை, என் கையில் கோலை கீழே போட்டு பாம்பாக்க எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வாயை மட்டும் நிற்க தெரியும். அல்லேலூயா. என் கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் சொல்லுகிறார், சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தரே கூட்டி சேர்க்க போகிறாராம். அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு ஆசை, அடுத்த மாதம் ரட்சிக்கப்படாத உங்கள் புருஷன் இந்த கூடுகைக்குள்ளே வந்துட்டார்னா என் கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உள்ளே கொண்டு வந்துட்டார்னா அவரே சிதறுண்டவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுவேங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எத்தனை ஊழியர்கள் இடத்துல கொண்டு போய் வேண்டுமானாலும் நிறுத்தலாம். நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், உங்கள் புருஷனை எத்தனை வல்லமையுள்ள தேவ மனுஷரிடத்தில் கொண்டு போய் நீங்கள் நிறுத்தலாம். உங்கள் மனைவியை எத்தனை ஊழியரிடத்தில் கொண்டு போய் எங்கள் சுகத்திற்காக ஜெபிங்க, பலத்திற்காக ஜெபிங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க நீங்கள் கேட்கலாம். கூட்டம் முடியும். சிதறடிக்கப்பட்ட ஆட்டை போலவே நீங்கள் ஒரு பக்கம், உங்கள் புருஷன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், மாறி 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 கலைந்து போவீர்கள். ஆனால் இயேசுக்கு மட்டும் ஒரே ஒரு குணாதிசயம் உண்டு, சிதறடிக்கப்பட்ட ஆட்டை ஒரே இடத்துல கூட்டி சேர்க்க முடியும். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த செம்பராய நல்லூரில் இருக்கிற ஜனத்தை ஒரே இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இன்னும் ஆசை, கர்த்தர் இன்னும் கூட்டி சேர்க்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பேச போகிறேன்னு உங்களுக்கும் தெரியாது, இதை தான் ஆவியானவர் பேச போகிறார்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது. ஆனால் உங்களை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ விஷயம் நான் யோசித்திருக்கிற, என்ன ஆண்டவரே, பாண்டிச்சேரியில் நிரம்புது, சென்னையில் நிரம்புது, ஜோலார்பேட்டையில் நிரம்புது, வேலூரில் நிரம்பவே மாட்டேங்குது. ஆனால் உற்சாபம் நல்ல ஒரு வார்த்தையை ஊழியர் சொல்லிட்டாரு, சம்பராய நல்லூரில் காலை வச்சிட்டோம், நாங்கள் திரும்பி பார்க்கவே மாற்றோம். சில நேரம் நம்முடைய ஊழியங்கள் வாய்க்கலாம், வாய்க்காமல் போகலாம். நம்முடைய குடும்பத்தில் தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பு வாய்க்கலாம், வாய்க்காமல் போகலாம். தேவன் நம்முடைய கையில் தந்த தரிசனத்தில் சில நேரம் ஆத்துமாக்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையை சுதற பண்ணுவேன். மெய்ப்பனை வெட்டுகிறவரும் கர்த்தர், மந்தையை சுதறடிக்கிறவரும் கர்த்தர். ஆனால் கொஞ்சம் கர்த்தர் இந்த மெய்ப்பர்கள் மேலே மட்டும் ஒரு அன்பை வச்சு சிதறடிக்கப்பட்ட இதே காலி இடத்துல ஒரு வருஷமும் கூட்டத்தை நடத்த எங்கள் மேலே கிருபை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லட்டுமா? நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக காத்திருக்கணும்.
நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கணும். நல்ல மெய்ப்பன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தன் ஆட்டிற்கு அந்த ஏற்ற அந்த சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மந்தை பெருகுதோ இல்லையோ, மெய்ப்பன் என்னாலும் தனக்குள்ள அந்த வைராக்கியத்தில் நின்று கொண்டே இருக்கணும். அந்த 12ஆம் வசனத்தினுடைய கருப்பொருளே அதுதான். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றே கற்றுக் கொடுத்து அனுப்புவேன். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ இல்லையோ, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள நல்ல மெய்ப்பனாயிருங்க. அல்லேலூயா. நமக்கு சபை மக்கள் கை கொடுக்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் நல்ல தலைவர்களாயிருங்க. காரணம், மெய்ப்பனை கர்த்தர் வெட்டுகிறார், மந்தையை சிதற பண்ணுகிறார். நம்ம சொல்லலாம், என்னை கர்த்தர் வெட்டலை பத, நான் இன்னும் ரட்சிப்பில் இருக்கிறேன். ஆனால் என் புருஷன் மந்தையில் இல்லையே, என் பிள்ளைகள் சபை ஆராதனை இல்லையே, என் புருஷன் என் மனைவி சபை ஆராதனை இல்லையே, நான் எங்கே போய் நான் நின்று யார் இடத்துல கேட்பேன்? கர்த்தரே உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுவேன், சிதறடிக்கப்பட்ட இடத்துல அப்படியே தங்கிருங்க. சிதறடிக்கப்பட்ட உங்கள் வீட்டில் தங்கிருங்க. இயேசுவுக்கும் அதுதான் தெரியும். சீஷர்கள் இயேசு மரித்த உடனே சிதறடிக்கப்படுகிறார்கள். இயேசு அந்த ராத்திரியில் சொல்லுகிறார், இந்த ராத்திரியில் என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள். அந்த முதல் மாதம் கூடுகையில் என் நிமித்தம் நீங்கள் இடரல் அடைந்தீர்கள். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. நான் மறுபடியும் சொல்வேன், வார்த்தையோடு தான் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ராத்திரியோடு என் நிமித்தம் இவர்கள் இடரல் அடைந்தார்கள். ஆனால் சிதறடிக்கப்பட்ட ஆட்டையோ கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் புதிய ஆட்டை உள்ள கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் நம்மை பெருக செய்வாராக. அல்லேலூயா. இந்த ராத்திரியில் வானம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா சத்தமாக தான் சொல்லுங்கள், இன்னும் நல்லா சத்தமாக சொல்லுங்கள். அடுத்த மாதாந்திர கூடுகளை கர்த்தர் உங்களை குடும்பமாய் கொண்டு வருவாராக, சபையாய் கொண்டு வருவாராக. சிதறடிக்கப்பட்ட உங்கள் வீட்டின் மக்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பாராக. என் கர்த்தர் புதிய சந்தோஷத்தை வைப்பாராக. தேசமை பயப்படாது. அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்க. நான் மறுபடியும் சொல்லுவேன், சூழ்நிலை வாய்க்காமல் போகும், ரட்சிப்பு வரலாம், வராமல் போகலாம். இயேசு சொல்லுகிறார், 3 வருஷம் என்னை உண்மையாக பின்பற்றுனீங்க, 3 வருஷம் என்னை உண்மையாக பின்பற்றுனீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியோ, மெய்ப்பனாகிய நான் இப்போ வெட்டப்பட போகிறேன். இயேசு வெட்டப்படுகிற நேரம் வந்தது, சிலுவையில் அறையப்படுகிற நேரம் வந்தது. சீஷர்கள் எல்லாம் அந்த ராத்திரியில் தத்தளிக்கிறார்கள். நமக்கு ஒரு எண்ணம் வரும், ஒருவேளை நான் செத்துட்டா இந்த ஊழியத்தை இனி யார் செய்வா? மெய்ப்பனை வெட்டுகிறார், மந்தையை சிதற பண்ணுகிறார். ஒருவேளை நான் யோசிப்பேன், ஆண்டவரே முழுவதுமாக இந்த ஊழியத்தின் பொறுப்பை சசியா கையில் கொடுத்துட்டு நான் நின்றுட்டா, மெய்ப்பன் வெட்டப்பட்டுட்டா, மந்தை சிதறினா என்ன ஆகும்? இயேசுவும் துடிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை சிந்தி யோசிக்கிறார், ஆண்டவரே நான் அவ்வளோதான், இந்த ராத்திரியோட நாளையோடு நான் சிலுவையில் அறையப்பட என் ஜீவனை கொடுப்பேன். நான் பக்கத்திலேயே வச்சு வளர்த்த 12 சீஷர்கள் சிதறடிக்கப்படுவார்களை யார் என் பிள்ளைகளை மறுபடியும் விசாரிப்பா? நம்முடைய இருதயத்தில் என்ன வரும்? ஒருவேளை நாமும் யோசிக்கலாம், ஆண்டவரே என் சரீரத்தில் சுகவீனம் வருகிறதே, நான் செத்து போயிட்டா என் பிள்ளைகளுக்கு எனக்கு பின்னாடி யார் இருக்கிறா? ஒருவேளை நாம யோசிப்போம், ஆண்டவரே நான் செத்து போனால் எனக்கு பின்னாடி யார் இருப்பா? மந்தையை வெட்டுகிறார், மெய்ப்பனை வெட்டுகிறார், மந்தையை சிதற பண்ணுகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த மரண பயத்தோடு உள்ள அமர்ந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு பின்னாடி யார் இருக்கிறான்ற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கிறீங்க? நான் சொல்லுவேன், என் கர்த்தர் நானே என் ஆடுகளை தேடி பார்த்து விசாரிக்க போகிறேன். என் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுவேன், அவர் மெய்ப்பனையும் வெட்ட போவது இல்லை, என் கர்த்தர் இந்த மந்தையை சுதறடிக்க போவதும் இல்லை. என் கர்த்தர் தம்முடைய ஆவி உங்கள் மேலே ஊற்றுவாராக. இன்னும் நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. என் கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ள தமது ஆவியை ஊற்றுவாராக. ஆமென் என்று சொன்னவர்களுடைய வீட்டுக்குள்ள கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவாராக. இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. என் கர்த்தர் தம்முடைய ஆவி உங்கள் மேலே ஊற்றுவாராக. அல்லேலூயா. மெய்ப்பன் இல்லாத இடம் ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. நான் மறுபடியும் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை உங்கள் வீட்டுக்கு ஒரு மெய்ப்பனாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? பிள்ளையை கவனிக்கிறீங்கன்னா பிள்ளையோடு வெளியே போயிடலாமா? என்ன கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.
உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார். சிதறடிக்கப்பட்ட உங்களை மறுபடியும் அவர் கூட்டி சேர்க்க விரும்புகிறார். உங்கள் வீட்டை மறுபடியும் கர்த்தர் ரட்சிப்புல கூட்டி சேர்க்க விரும்புகிறார். என் கர்த்தர் மறுபடியும் ஒரு மனதில் உங்களை கூட்டி சேர்க்க விரும்புகிறார். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் எங்கிருந்தாலும் சரி, அது உங்கள் வீடாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நீங்கள் வாசம் பண்ணுகிற எந்த ஸ்தலமாக இருக்கலாம், என் கர்த்தர் அவரே உங்களை விசாரித்து என் கர்த்தர் மறுபடியும் உங்களை கூட்டி சேர்ப்பாராக. நல்லா சத்தமா, நல்லா சத்தமா, பின்னாடி நல்லா சத்தமா. இது இந்த சத்தம் முடிகிற வரைக்கும் குறையக்கூடாது. அல்லேலூயா. பேசுகிறது கர்த்தருடைய ஆவியானவர். நமக்கு சில நேரம் பயம் வரும். ஆண்டவரே, நான் மரித்தால் எனக்கு பின்னாடி யார் இருக்கிறா? ஊழியக்காரன், நான் மரித்தால் எனக்கு பின்னாடி யார் இருக்கிறா? ஒருவேளை கர்த்தர் என்னை இங்கிருந்து நிறுத்தினா எனக்கு பின்னாடி யார் இருக்கிறா? எனக்கு பின்னாடி யார் இதை நேர்த்தியா நடத்துவா? என் பிள்ளைகளை யார் போஷிப்பா? என் பிள்ளைகளுக்கு யார் சமைச்சு கொடுப்பா? என் பிள்ளைகளுக்கு யார் உழைப்பா? நமக்குள்ளே இந்த பயம் வருகிறது. ஆனால் இந்த 2ஆம் ஆண்டின் துவக்கத்தில் கர்த்தர் ஒருவர் உங்களை கரம் பிடித்து உள்ளே கொண்டு வந்து அவரே சொல்லுகிறார், நானே கர்த்தர். அல்லேலூயா. உங்களை சிதற அடித்தவர்களை கர்த்தர் வெட்டுவாராக. நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. மந்தையை சிதறடிக்கிற ஓநாய்களை கர்த்தர் சங்காரம் பண்ணுவாராக. உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை வைப்பாராக. பிசாசின் தந்திரங்களை முறிப்பாராக. ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தால் கர்த்தர் மறைப்பாராக. தேவ சமாதானம் உண்டாவதாக. சொல்லுகிறவர்கள் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவாராக. அல்லேலூயா. ஆன்னு பார்க்கக்கூடாது, ஆமேன்னு சொல்லி சொல்லி வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், பேசுகிறது மனுஷன் அல்ல, ஆவியானவர். அல்லேலூயா. நீங்கள் உம்முன்னு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆடுகளுக்கெல்லாம் உயிர் போயிருச்சோ, பரவாயில்ல, மெய்ப்பன் உயிரையும் கொடுக்கணும். அல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு கேளுங்க. இன்னைக்கு ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். இயேசு படவில் ஏறின உடனே தம்மை தேடி ஜனங்கள் எல்லாம் வருகிறார்கள். ஜனம் வந்த உடனே இயேசு அந்த ஜனத்தையும் பார்த்து யோசிக்கிறார், என் ஜனம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறதே. நம்ம சொல்லலாம், எங்களுக்கு பாஸ்டர் இருக்கிறாங்க, எங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, எங்களுக்கு சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள். நம்ம சொல்லலாம், எங்களுக்கு தான் மெய்ப்பன் இருக்கிறார்களே, இவர் யாரை சொல்லுகிறாங்க? நான் மறுபடியும் சொல்லுவேன், மெய்ப்பன் என்று சொன்னால் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர் தான் மெய்ப்பன். அல்லேலூயா. மெய்ப்பன் என்று சொன்னால் மந்தையின் மேல் கண் வைக்கிறவர் தான் மெய்ப்பன். எல்லாராலையும் மெய்ப்பன் ஆகிட முடியாது. ஆமென். எல்லாராலும் மெய்ப்பன் ஆகிட முடியாது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. இயேசுவை போல ராப்பகலாய் ஜெபிக்கிறவர்கள் நல்ல மெய்ப்பர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு அந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் தம்முடைய சீஷர்களுக்கு மத்தியில் தான் தங்கியிருந்தார். அதுதான் நல்ல மெய்ப்பர். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுப்பேன். கர்த்தர் உங்களை நம்பி பிள்ளைகளை கொடுக்கிறாரா? பராமரிங்க. கர்த்தர் உங்களை நம்பி சபையை கொடுக்கிறாரா? நல்ல மெய்ப்பனாய் நின்று பராமரிங்க. இன்னைக்கு வேகமாய் சில வார்த்தைகளை நான் சொல்லி இந்த கூட்டத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனோ கொஞ்சம் உற்சாகம் குறையுது உங்களிடத்துல. ஆவியானவர் இன்னைக்கு பேச நான் வேகமாய் சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இன்னைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு மனம் இருக்கும். அல்லேலூயா. மந்தை சிதறடிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அந்த இடத்துல 120 சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அல்லேலூயா. உங்கள் ஒரு மனதை யாரும் கெடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல மெய்ப்பன் உங்களை ஒருமனப்படுத்துவான். ஆமென். நல்ல மெய்ப்பனுக்கு ஒரே அழகு, என் ஆடெல்லாம் ஒருமனப்படணும், என் ஆடெல்லாம் தேவ சத்தத்தை கேட்கணும். நல்ல மெய்ப்பனாக இருந்தால் உங்களை சிதறடிக்கக்கூடாது. அங்கே போகாத, சத்தத்தை கேட்காத, அங்கே ஓடிடாத. இது நல்ல மெய்ப்பனுக்கு அழகல்ல. இயேசு ஜீவனை விடுகிறார். இயேசு கடைசியாக சொல்லுகிறார், இந்த ராத்திரி என் நிமித்தம் எல்லாராலும் என் நிமித்தம் நீங்கள் இடரல் அடைவீர்கள். மெய்ப்பனாகிய நான் வெட்டப்பட போகிறேன், ஆடுகளாகிய மந்தைகளாகிய நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் சொன்னார். ஜீவன் போனது. ஆனாலும் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் மறுபடியும் தன்னுடைய சீஷர்களை விசாரிக்க வருகிறார். அல்லேலூயா. சீஷர்கள் பயத்தோடு ஒரு இடத்துல பயத்தோடு நடுக்கத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஐயோ, நம்ம இயேசுவோடு கூட இருந்தோமே,
நமக்கு சில நேரம் பயம் வருகிறது. இயேசு சொல்லுகிற மனுஷர்களை பின்பற்ற நமக்கு சில நேரம் பயம் வருகிறது. தேவனுடைய ஆவியானவருடைய சத்தத்தோடு நடக்கிறதுக்கு சில நேரம் பயம் வருது. ஐயோ, அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏதாச்சும் பேசிடுவாங்களோ, ஏன் வருது? அப்போ நம்ம அப்போ நமக்கு மெய்ப்பன் இல்லைதான்ல. இயேசு அந்த ராத்திரில அவர் வெட்டப்படுகிறார், மந்தையெல்லாம் சிதறடிக்கப்படுகிறது, பயத்தோடு ஓடி போகிறார்கள், ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார்கள். இயேசு மறுரூபமாய் மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறார். சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு சொன்னபடியே வந்துட்டாரே, அல்லேலூயா. இயேசு சொன்னபடியே மறுபடியும் இன்னைக்கு வந்துட்டாரே, அல்லேலூயா. அவர் தம்முடைய ஆடுகளை விசாரிக்க அவர் ஜீவன் போனாலும் திரும்ப வருவார், அல்லேலூயா. ஜீவன் போகிறது, மாம்சம் போகிறது, ஆனால் பிதாவின் ஆவியோடு வந்து நிற்கிறார். நான் மறுபடியும் உங்களுக்காக வாக்குத்தத்தம் மண்ணல்ல தேடி வந்துட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? எத்தனை மனுஷர்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாலும் திரும்ப வந்து உங்களை நலம் விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் என் இயேசு ஆவியா இருக்கிறார். இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற நீங்களும் அந்த ஆவியினால நிரப்பப்படுவீர்களாக. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க எங்க போனாலும் சிதறடிக்கப்படவே மாட்டீங்க. உங்க ஒரு மனதை ஒருவனாலும் கெடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் ஆவியோட போவேன், என் வீட்டின் ஒரு மனதை ஒருவனாலும் கெடுக்க முடியாது. அல்லேலூயா. நான் ஆவியோடு போவேன், எங்க பாண்டிச்சேரி ஊழியத்தை ஒருவனாலும் கெடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனதோடு போவேன், இந்த வேலூர் ஊழியத்தை ஒருவனாலும் கெடுக்க முடியாது. ஒரு மனதோடு கால வைப்பேன், ஜோலார்பேட்டை ஊழியத்தை ஒரு மனதை ஒருவனாலும் கெடுக்க முடியாது. தேவன் தந்த ஆவியோடு போவேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர், நானே நாடுகளை விசாரிக்கிறவர் என்று சொன்ன உன்னதமான தேவனோடு கரம் பிடித்து கொண்டு போவேன். சென்னையின் ஒரு மனதை கெடுக்க முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களோடு தான் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்க வீட்டை கர்த்தர் ஒரு மனதினால் கட்டுவாராக, சபையை கட்டுவாராக. நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. என் கர்த்தர் ஒரு மனதினால் உங்களை கட்டுவாராக. தேவன் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புவாராக. தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. அல்லேலூயா. இயேசு வாக்குரைக்கிறார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிரோடு எழுவேன். வந்துட்டாரு. இப்போ தேவன் சொல்கிறார், பெந்தேகோஸ்தே நாள் என்னும் ஒரு நாளுக்காக போய் காத்துரு. அல்லேலூயா. போன வருஷம் ஆகஸ்ட் சொன்னது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இடரல் வந்ததா? வந்தது. நான் மெய்ப்பனை மட்டும் வெட்டலை. ஆமேன். வெட்டியிருந்தா என்ன இருக்கும்? அவ்வளோதான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு நல்ல தேவ மனுஷன், பேர்லாம் சொல்ல வேண்டாம், இந்த ஊர் தான், அவர் சொன்னார், ஐயா எங்கள் ஊரில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறீங்க, தயவு செஞ்சு பாதியில் நிறுத்திடாதீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், நமக்கு ரிட்டர்ன் பாலிசியே கிடையாது ஐயா, ஆரம்பித்தது தான். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் தான். அல்லேலூயா. கலப்பையில் கையை வச்சுட்டோம், திரும்பி பார்க்கவே கூடாது. உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் யாருன்னு, அவர் கூட மட்டும் பேசுங்க. அல்லேலூயா. ஆமாம், நல்ல தேவ மனிதர், நல்ல ஒரு மெய்ப்பன். உங்கள் ஊர்லேயும் இருக்காங்கல்ல? ஆமாம். கர்த்தர் உங்களையும் நல்ல மெய்ப்பர்களாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. உங்கள் சபைக்கு கர்த்தர் உங்களை நல்ல மெய்ப்பனாய் வைப்பாராக. உங்கள் வீட்டுக்கு உங்களை நல்ல மெய்ப்பனாய் வைப்பாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் நல்ல தலை. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் பார்க்கணும். கேட்கல தலைமுடியெல்லாம் நரைச்சி போனாலும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கை வச்சு ஆசீர்வதிச்சுட்டு ஆசீர்வாதமாக நாட்களை முடிக்கணும். சொன்னவர்களை கர்த்தர் அப்படியே வைப்பாராக. சொல்லாதவர்களை பாதியிலேயே, பின்ன அதுக்கும் சொல்லலை இதுக்கும் சொல்லலாம், வேற என்ன சொல்கிறது? யாக்கோபை பாருங்க, யோசேப்பின் பிள்ளைகளுடைய தலையின் மேலே கையை வச்சு ஆசீர்வதிச்சுட்டு தன்னுடைய ஜீவனை அவ்வளோ சந்தோஷமாக முடிக்கிறார். 17 வருஷம் எப்படி போச்சோ தெரியாது, ஆனால் அடுத்த கடைசி சில வருஷம் யாக்கோபனுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக போச்சு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி ஒரு மனதை வைப்பாராக. சிதறடிக்கப்படலாம், தேவன் தான் அனுமதிக்கிறார். மெய்ப்பன் வெட்டப்படலாம், தேவன் தான் அனுமதிக்கிறார். ஆனால் இன்னைக்கு அவரை தேடி வந்துட்டீங்கல்ல, மெய்ப்பனையும் வெட்ட மாட்டார், மந்தையையும் சிதறடிக்க மாட்டார். கர்த்தரே உங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருப்பாராக. அல்லேலூயா. அந்த மெய்ப்பர் அண்டையில் வந்தா புல்லுள்ள இடங்களில் தான் என்னை கொண்டு போய் சேர்ப்பார்.
அல்லேலூயா. உங்கள் வீட்டை கர்த்தர் புல்லுள்ள இடங்களாய் மாற்றுவாராக. புல்லுள்ள இடம்னா ஆசீர்வாதத்தை குறிக்கும். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பாராக. உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை வைப்பாராக. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானமும் ஆசீர்வாதமும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. தூக்கம் வருதா? ஆமாம், தூக்கம் வந்தால் சோத்துரும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை விட்டுருவேன் நான். ஏன்னா நீங்கள் போகலைனால எனக்கு போகணும், என் பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. அங்கே இயேசு சொன்னபடியே அவர் மறுபடியும் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், போய் பெந்தேகோஸ்தே என்னும் நாளுக்காக காத்திருங்க, அங்கே என் ஆவி உங்கள் மேலே ஊற்ற போகிறேன். அவர்கள் போய் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் தங்கியிருக்கிறார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருக்கிற இடத்துல தான் ஆவியானவரும் இறங்குகிறார். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மனம் இருந்தால் ஆவியானவர் வருவார். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்துக்குள்ளே ஒரு மனம் இருந்தால் ஆவியானவர் வருவார். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி அனுப்புகிறேன், மறுபடியும் உங்களை சிதறடிக்க சிலர் வரலாம். அல்லேலூயா. உங்களை சிதறடிக்க சிலர் வரலாம். அங்கே போகாதே, சிதறடிக்க சிலர் வரலாம். யாரை பற்றியும் கவலை இல்லை. நீங்கள் போகிறது ஆவியோடு போகிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறத தான் கேட்கணும். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவீர்களாக. இயேசுவை பின்பற்றினால் இந்த உலகம் உங்களை பகைக்கும். ஆமென். இயேசுவை பின்பற்றினால் உங்கள் சொந்தங்கள் உங்களை பகைக்கும். நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் சில நேரம் என்னை போல எங்களை போல ஊழியர்கள் நாங்கள் உங்களை பகைப்போம். ஆனால் இயேசு ஒரு நாளும் பகைக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் ஒருவர் மட்டும்தான் நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. அவர் ஒருவர் மட்டும்தான் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். இந்த இந்த வார்த்தையை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது என்னோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தையை பேசவில்லை. ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் என் காதில் கேட்டது, ஆம், நானே கர்த்தராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஊழியர்கள் உங்களுக்கு கர்த்தர் அல்ல. பின்னாடி வரைக்கும் என் சத்தம் கேட்குதா? ஊழியர்கள் உங்களுக்கு கர்த்தர் அல்ல. இங்கே நின்று பிரசங்கிக்கிற சஞ்சய் உங்களுக்கு கர்த்தர் அல்ல. இந்த வேலூருக்கு நிற்கிற தேவதாசர் உங்களுக்கு கர்த்தர் அல்ல. உங்கள் சபை ஊழியர்களும் உங்களுக்கு கர்த்தர் அல்ல. we are just a mediators. உங்களை தேவனிடத்தில் அறிமுகப்படுத்துகிற ஒரு நபர் நாங்கள், அவ்வளவுதான். வாங்க, இயேசு இருக்கிறான்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களை இயேசுனிடத்தில் சீஷர்களாய் மாற்றுகிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்கிறது, நானே கர்த்தராக இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நானே கர்த்தராக இருக்கிறவர் தான் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வீட்டை கர்த்தர் ஒருமனப்படுத்த போகிறார். உங்கள் சபையை ஒருமனப்படுத்த போகிறார். இந்த வேலூர் மாவட்டத்தை கர்த்தர் ஒருமனப்படுத்துவாராக. சம்பராய நல்லூர்லாம் பத்தாது, வேலூர் மாவட்டத்தையே கர்த்தர் ஒருமனப்படுத்துவாராக. இந்த ராத்திரியில் கர்த்தர் அந்த ஆவி இந்த வேலூர் மாவட்டத்தில் ஊற்றுவாராக. அடுத்த மாதம் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராக. தேவ ஆவி இருந்த இடத்துல ஒரு மனம் இருந்ததே, கர்த்தர் ஒரு மனதினால் உங்களையும் என்னையும் கட்டுவாராக. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ரொம்ப சமாதானமா இருக்கீங்களோ? ரொம்ப சமாதானமா இருந்தா சந்தோஷம். ஊழியத்துல ரொம்ப சமாதானமா இருக்கிறோமோ? இது வரைக்கும் இருந்தோம், இனிமேலும் இருப்போம். அல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் இருந்தோம், தேவாவினால் இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் சமாதானத்தினால் உங்களை கட்டுவாராக, ஒரு மனதை வைப்பாராக. தேவாவி இறங்கி வருகிறது. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு மனம் இருக்கும், மந்தை சிதற அடிக்கப்படவே படாது. அதற்கு இன்னொரு சாட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இனி உங்கள் வீட்டு பக்கமாக யாராவது கிராஸ் பண்ணால் ஜெபம் சத்தம் கேட்கணும். கேட்கல, நல்லா சத்தமா, நாங்களே ஜெபிக்க மாட்டோம், எங்கள் வீடு எங்கே ஜெபிக்கணுன்ற மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க. ஒருவேளை உண்மையை சொல்கிறீங்களா தேவ சமூகத்தில்? பரவாயில்ல, விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஜெபிக்காத உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஜெபிக்க வைப்பாராக. அல்லேலூயா. சபை வாசனையே இல்லாத உங்கள் புருஷனை கர்த்தர் சபைக்குள்ளே அனுப்புவாராக. அல்லேலூயா. கர்த்தர் கட்டுவாராக. ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஜெபம் இருக்கும். நீங்கள் ஆவியோடு இருந்து பாருங்களேன், நீங்கள் நல்ல மெய்ப்பனாக இருந்து பாருங்களேன். நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்து உங்கள் பிள்ளைங்க ஜெபிக்க உட்காந்துரும். நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்து என்னைக்காந்தாலும் ஒரு நாள் உங்கள் புருஷன் அந்த குடிக்கிற பழக்கத்தை விட்டு அப்படி என்னத்தான் ஜெபிச்சுட்டே இருக்க தெரியலையே, கொஞ்சம் சொல்லி கொடு, நானும் பக்கத்தில் உட்காந்துருவேன். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுவேன், ஒரு மனதினால் கட்டுகிறவர் ஆவியானவர். அவருக்கு மெய்ப்பனை வெட்டணும்னு ஆசை கிடையாது.
மந்தையை சிதறடிக்கணும்னு ஆசை கிடையாது. ஆனால் சில நேரம் நீங்களும் நானும் உருவாகணும்னா அதை பண்ணியும் தீருகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த 1 வருஷம் வெட்டுனதுனால நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம், மனுஷர்களை கற்றுக்கிட்டோம், ஊழியர்களை கற்றுக்கொண்டோம். இந்த வேலூர் மாவட்டத்தில் ஊழியம் செய்கிறத எவ்வளவு கடினம்னு கற்றுக்கொண்டோம். அதனால தான் இன்றைக்கி கர்த்தர் வந்து சொல்லுகிறார், எந்த ஊழியக்காரனையும் தேடி போய் கொஞ்சம் அனுப்புங்கன்னு இனி கேட்காத, எனக்கு தான் முதல்ல. அல்லேலூயா. ரொம்ப அன்போடு தான் செயல்பட்டோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நானே கர்த்தராக இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் தேடி போய் காலை பிடிக்காதீங்க, எந்த மேன்மை பொருதினர்களையும் தேடி போய் பிடிச்சிடாதீங்க. எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை, ஜெபிங்க, வேண்டாம். எங்கள் ஊழிய வளரணும், ஜெபிங்க, வேண்டாம். எங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுங்க, வேண்டாம். அவரே கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாதத்தை பிடிச்சிட்டா என்னைக்கா இருந்தாலும் சிதறடிக்கப்பட்ட மந்தையை ஒரு நாள் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அவர் பாதத்தை பிடிச்சிட்டா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கர்த்தர் உங்கள் வீட்டை கூட்டி சேர்ப்பார். கர்த்தர் தீர்க்காயுசை எழுதுவாராக. கேட்கல இன்னும் நல்லா சத்தமா தேவனுக்கு கேட்கட்டும், பரலோகத்துக்கு கேட்கட்டும். தீர்க்காயுசை எழுதுவாராக, சமாதானம் உண்டாவதாக, ஆவினால் நிரப்புவாராக, ஒரு மனத்தை கர்த்தர் எழுதுவாராக. உங்கள் வீடு ஜெப வீடாய் மாறுவதாக, இந்த வீட்டை கர்த்தர் ஜெப வீட்டாய் மாறுவாராக. இங்கே ஜெபிக்கிற ஜெபம் அந்த பக்கத்துலேயும் கர்த்தர் ஆவியை ஊற்றுவாராக, வேலூர் மாவட்டத்தில் ஊற்றுவாராக. அல்லேலூயா. எங்கள் சசி ஐயா சொல்லணும், ஐயா வீட்டுக்குள்ளே இடம் பத்தலை, இன்னும் பெரியதாக ஒரு இடத்த கட்டுவ கர்த்தருக்காக சொல்லணும். ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வேலூர் மாவட்டத்துக்கு சீக்கிரமாய் சொந்தமாய் ஒரு இடத்தை சுதந்திரிக்க வைப்பாராக. அதை நம்முடைய கரங்களை கர்த்தர் கிருபை தருவாராக. என் கையெல்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம கை அப்படின்னு. உங்கள் கையில் பணத்தை கேட்கல, ஆவியை கேட்குறேன். அல்லேலூயா. ஆவியில் ஒரு மனமாக இருங்க. அல்லேலூயா. சபைக்கு போனால் ஒரு மனமாக இருங்க. நான் மட்டும் தனியாக இருப்பேன், அது பேய். அல்லேலூயா. நான் சபைக்கு போனால் நான் தனியாக தான் இருப்பேன். பிசாசு இருளை தான் தேடும், பிசாசு வனாந்திரத்தை தான் தேடும். லூசிபருக்கு ஃப்ரெண்டோ. ஆனால் ஆவியானவருக்கு ஒரு கேரக்டர் உண்டு, தம்முடைய ஜனத்தை ஒருமனப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணத்தோடு போக போகிறீங்க? இனி நான் ஆவியானவரோடு ஒருமனப்பட போகிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? அப்படியே கை உயர்த்தியாருங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டு மக்கள், குடும்ப மக்கள், சபை மக்கள், ஊழியத்தின் மக்களோடு ஒருமனப்படுறதுக்கு முன்னாடி முதல்ல பிதாவோடு ஒருமனப்படுங்க. 2 இயேசுவோடு ஒருமனப்படுங்க. 3வது பரிசுத்த ஆவியோடு ஒருமனப்படுங்க. அவர் 4வதாய் உங்களோடு இணைந்து கொண்டு அக்கினியின் மத்தியிலும் உங்களை விடுதலையாய் உலாவி வர செய்வார். உங்கள் வீடு அக்கினியாக இருக்கலாம், கர்த்தர் விடுதலையாய் உலாவி வர செய்வாராக. வேலூர் மாவட்டத்தில் ஊழியம் செய்கிறது அக்கினியாக இருக்கலாம், 7 மடங்கு அக்கினியை மனுஷர்கள் கூட்டினாலும் கர்த்தர் விடுதலையாய் ஊழியம் செய்ய வைப்பாராக. ஒரு மனதை வைப்பாராக. கர்த்தரோடு உடன்படிக்க, வீட்டுக்குள்ள உடன்படிக்க, கர்த்தரோடு உடன்படிக்க, சபையில் உடன்படிக்க, கர்த்தரோடு ஒரு மனம். என் கர்த்தர் இந்த ஊழியத்தில் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு மனதை வைப்பாராக. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளோ நாள் சண்டை போட்ட என் புருஷன் இப்போ வீட்டுக்குள்ள ஆவியோடு போய் காலை வைப்பேன். என் கர்த்தர் நானே என்று சொன்னவ, என்னை விசாரித்தவ, என் புருஷனை என்னோடு ஒரு மனதில் கொண்டு வந்து வைப்பா. விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? என் பிள்ளைகளை என்னோடு ஒருமனப்பட செய்வார். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? நானே கர்த்தர். அவர் ஒருவரே கர்த்தராக இருக்கிறார். எந்த ஊழியர்களையும் உங்களால் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வைக்கவே முடியாது. எந்த மனுஷர்களையும் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உங்களால் வைக்கவே முடியாது. யாராலையும் உங்களை கடைசி வரைக்கும் இந்த நித்தியத்தில், இந்த ஜீவ பாதையில் உங்களை நடத்தவே முடியாது. ஒன்று சொல்லுவேன், இந்த வழியில் நடக்கணும்னா இந்த சத்திய வார்த்தை உங்களை நடத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவரை மட்டும் பின்பற்றுங்க. அங்கே மெய்ப்பன் வெட்டப்படுகிறார். பேதுருவை சிறைச்சாலையில் கட்டி வச்சிருக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா சபை மக்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கணும், நியாயப்படி பார்த்தா மந்தை சிதறடிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் சபை ஜெபம் பண்ணது ஏன் தெரியுமா? பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர் அவங்களுக்கு யார் அந்த அறிவை கொடுத்தா? அவங்களுக்கு யார் அந்த அறிவை கொடுத்தா? ஊழியக்காரர் இல்லைனால ஜெபம் பண்ணணும்னு ஆவியானவர் போதிக்கிறாரு.
அல்லேலூயா. கர்த்தர் ஊழியக்காரனை விடுவிப்பார்னு ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆவியானவர் ஊத்துறாரு. ஊழியக்காரர் அங்கே சிறையிருப்பில் தான் இருக்கிறார். இங்கே நம்ம ஒருமனப்பட்ட கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இங்கே நம்ம இங்கே சிறிய மனுஷர்களாய் கொஞ்சம் கூட்டமாக இருக்கலாம். நம்ம ஒருமனப்பட்ட கர்த்தர் வேலூர் மாவட்டத்தில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சபைக்கு கர்த்தர் முதல்ல கண்களை திறக்கிறார். என் கர்த்தர் முதலாவது உங்கள் கண்களை திறப்பாராக. உங்கள் புருஷ சிறையிருப்பில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவ ஆவியில் இருங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் சிறையிருப்பில் இருக்கலாம், நீங்கள் தேவ ஆவியில் இருங்க. உங்கள் சபை மக்கள் சிறையிருப்பில் இருக்கலாம், நீங்களும் நானும் தேவ ஆவியில் இருக்கணும். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணினா கர்த்தர் அங்கே தூதனை இறக்கி எங்கே யார் யார் சிறையிருப்பில் இருக்கிறாங்களோ, உங்கள் வீட்டில் யார் யார் சிறையிருப்பில் இருக்கிறாங்களோ, இங்கே நீங்கள் ஆவியில் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் வீட்டில் ஆவியை ஊற்றுவாராக. தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பாராக. ஆமேன்னு சொல்லுவர்களுக்கு கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பாராக. இந்த ராத்திரி வேளை கர்த்தர் விடுவிக்கிற நேரமாய் மாறுவதாக. கர்த்தர் முதலாவது உங்களை ஆவினால் நிரப்புவாராக. நான் இங்கே ஆவியில் இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இங்கே ஆவியில் இருக்கிறேன். என் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய தூதன் இறங்கிட்டாங்க. என் புருஷனை விடுவிக்கும்படிக்கு, என் பிள்ளைகளை விடுவிக்கும்படிக்கு, என் சபை மக்களை விடுவிக்கும்படிக்கு நானே கர்த்தராக இருக்கிறேன். சிதறடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பாராக. சபையை கர்த்தர் கூட்டி சேர்ப்பாராக. வீட்டை கூட்டி சேர்ப்பாராக. கர்த்தர் சமாதானத்தினால் இடை கட்டுவாராக. கர்த்தர் ஜெப வீடாய் மாற்றுவாராக. கர்த்தர் விசாரிப்பாராக. அல்லேலூயா. நான் ஆவியில் இருக்கிறேன். கர்த்தர் ஒரு மனப்பாட்டினால் கட்டுவார். அல்லேலூயா. கொஞ்சம் எப்படி சொல்லட்டுமா? நீங்களும் உங்கள் புருஷனை கையை பிடிச்சி ஜெபம் பண்ணால் எப்படி சூப்பராக இருக்கும்ல? நீங்கள் உங்கள் புருஷ பிள்ளைகளை எல்லாம் கையை பிடிச்சி அந்நிய பாஷையில் போராடி அக்கினிய பூமியில் கொண்டு வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல? வீட்டை தாண்டி போகிறவன் சொல்லுவான், இந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறா. அல்லேலூயா. உங்கள் வீட்டின் சமாதானத்தை கெடுக்கிற ஓனா இனி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. கண்டெடுக்கணும், ஆவியில் கண்டெடுக்கணும். சபையின் ஒரு மனதை கெடுக்கிற ஓனாய் உள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. 4 கூடாரத்தின் சமாதானத்தை கெடுக்கிற ஓனாய் உள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. வஞ்சிக்கிறவன் உள்ள அவனுடைய பாதங்கள் வரக்கூடாது. அப்படின்னா நான் ஆவியில் இருக்கணும். நான் ஆவியில் இருக்கணும். ரோதைங்கிற அந்த ஸ்திரீ அந்த கதவுக்கு பக்கத்தில் வந்து நின்று பார்க்குறா, உற்று பார்க்குறா, தெரியல. ஆனால் விசுவாசிக்கிறா. வந்திருக்கிறது பேதுரு தான். யார் அறிவிச்சா? யார் அறிவிச்சா? கதவை திறக்கணுமா திறக்கக்கூடாதான்னு கூட கர்த்தர் சொல்லுகிறார். ரோதை நின்று பார்க்குறா. ஜெபம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஜெபம்? பேதுருவை விடுவிக்கணும். அவளுக்கு யார் சொன்னா வந்திருக்கிறது பேதுரு? கதவை திறக்கலையே. ஆனாலும் அறிந்து கொள்ளுகிறாள். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறது ஓனாயா ஆடான்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இனி இந்த ஊழியத்தின் மேலே இந்த 2ஆம் ஆண்டில் உங்கள் மேலே தான் கர்த்தர் பொறுப்பை வைப்பார். இனி இந்த ஊழியத்துக்குள்ளே வருகிறது ஆடா ஓடாயான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. என்னடா அவருக்கு சொல்கிறாருன்னு இன்னும் ஒரு நாள் முறைச்சி பார்க்குறீங்களோ? இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் அவரை இங்கே பொறுப்பாளராக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனம் தேவை. நான் யோசிக்கிறத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் யோசிக்கிறத உங்கள் வீட்டம்மா யோசிக்கணும். நீங்கள் 2 பேர் யோசிக்கிறத உங்கள் பிள்ளைங்க யோசிக்கணும். அப்பொழுது இந்த வீடு இன்னும் கட்டப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வீட்டையும் அப்படி கட்டுவாராக. கர்த்தர் தான் தலைவர். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தான் தலைவர். வீட்டுக்கு கர்த்தர் தலைவர், ஊழியத்திற்கு கர்த்தர் தலைவர், எல்லாவற்றுக்கும் அவர் தலைவர். அதை மறந்துடக்கூடாது. சில நேரம் நேற்று நாங்கள் ஒரு காரியத்தை பேசிக்கிட்டோம். கர்த்தர் தலைவர் தான், ஆனால் ஊழியத்தில் ஊழியக்கார் தலைவர் இல்லை, வீட்டம்மா தான் தலைவர். அல்லேலூயா. நான் கோவப்படக்கூடாது. நாங்கள் ஏதோ சும்மாலாம் பேசலை. கண்ணால் பார்க்குறத, எங்கள் காதால் கேட்குறத தீவிரமாக விசாரித்து தான் பேசுகிறோம். ஏன்னா நீங்கள் அதையும் சொல்லுவீங்களே, பிரதர் கண்ணால் பார்க்குறதும் நம்ப கூட, காதால். நாங்கள் தீவிரமாக விசாரித்து ஊழியத்தின் போராட்டங்களை சொல்கிற உண்மை. ஊழியக்கார் ஒரு பாதையில் நடப்பார், அவர் அன்பாக இருப்பார். ஐயா வாங்க, நல்ல மெய்ப்பன், ஜீவனை கொடுக்க கூட ஆயத்தமாக இருக்கிற மெய்ப்பன். ஆனால் பக்கத்தில் நிற்கிறாள், ஏய் ஏய் சார் போட்டியா, ஏய் பாய் போட்டியா, ஏய் தொடச்சியா. இப்படி இருந்தால் மந்தை எங்கேருந்து பெருகும்? மெய்ப்பனும் அன்பாக இருக்கணும். மெய்ப்பனுக்கு கர்த்தர் கொடுத்த மனைவியும் அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. நான் இன்னொன்று கேட்டேன், எங்கள் பிள்ளைகளை காணோன்னு கேட்டேன். பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றாக இருக்கணும். அல்லேலூயா. இனிமேல் பின்னாடியெல்லாம் உட்கார விட மாட்டேன். உங்கள் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆமாம்,
இனிமேல் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றா இருக்கணும். இனிமேல் 2வது வருஷத்துலேருந்து நானும் இனி ஒழுங்காய் உங்களையும் நடத்த வேண்டியது என் கடமை. கர்த்தர் என்னோடு பேசினது உங்களுக்கு நான் போதிக்கணும். அல்லேலூயா. பிரசங்கம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். அல்லேலூயா. சரியாக சத்தியத்தின்படி நடத்தலைன்னா வெட்டி எனக்கு தான், மெய்ப்பனை வெட்டுவார். அல்லேலூயா. மந்தை சிதறி போகக்கூடாது. கர்த்தர் மந்தையை கூட்டி சேர்க்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் கிடையாது, அவர்தான் கர்த்தர். நானே கர்த்தர். சஞ்சைக்கு ஒன்றும் தெரியாது, உன்னதத்திலிருந்து ஆலோசனை கொடுக்கிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்கள் அர்ப்பணிக்க போகிறோம். இந்த 2வது ஆண்டில் நீங்கள் தான் கர்த்தர். அல்லேலூயா. அவர் தான் நடத்தணும். நான் 2 காரியத்தை பேசிட்டேன். ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு மனம் இருக்கும், ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஜெபம் இருக்கும். கண்களை திறப்பா. உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே இனி ஓனாய விடக்கூடாது. கேட்டுச்சா? 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 நல்லா சத்தமா? இன்னும் நல்லா சத்தமா? பின்னாடியும் நல்லா சத்தமா? உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் ஆடுகளை கொண்டு வருவாராக. அல்லேலூயா. சபைக்குள்ள கர்த்தர் ஆடுகளை கொண்டு வருவாராக. உங்கள் மந்தை பெருகுவதாக, கையின் பிரயாசங்கள் பெருகுவதாக. அவன் தந்திரங்களை கர்த்தர் அந்த ராத்திரி வேளையோடு முறிப்பாராக. அல்லேலூயா. கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஏன் சிதறடிக்கப்படுகிறோன்னு 2 காரியத்தை சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சிடறேன். அவ்வளோதான், என் டைம் முடிஞ்சிருச்சு. சுருக்கமாக 2 காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். குறித்து வைத்து கொண்டு வீட்டில் போய் கட்டாயம் வாசித்து பாருங்கள், புரியும். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏன் சிதறடிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு 2 உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறடிக்கப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானமாய் திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அல்லேலூயா. நல்லா சத்தமா? ஏன் தெரியுமா சிதறடிக்கப்படுகிறீர்கள் மந்தைகளே? கொஞ்சம் பிள்ளைகளை பிடிச்சிக்கோங்க, என்ன மெசேஜை கவனிங்க. ஆமாம், இந்த மெசேஜ் போனால் திரும்ப அடுத்த மாதம் பேச மாட்டேன். வார்த்தைகள் ரொம்ப விலையேற பெற்றது, என்ன கவனிக்கிறோம். அல்லேலூயா. பேசுகிற ஒரு ஆவியான நீங்கள் என்ன மதிக்க வேணாம், ஆவியானவரை மதிங்க. ஆமென். உங்களுக்கு அற்புதம் நடக்கலைன்னா அடுத்த மாதம் என்னை சட்டை பிடிச்செல்லாம் கேட்க மாட்டீங்க. அந்த ஊழியக்காருக்கு வல்லமை இல்லைன்னு போயிடுவீங்க. ஆனால் நம்ம மெசேஜை கவனிக்கலன்னு நமக்கு தெரியாது, பரலோகத்துக்கு தெரியும். அல்லேலூயா. வார்த்தையை கவனிங்க. ஏன் சிதறடிக்கப்படுகிறார்கள் கர்த்தருடைய ஜனம் என்று சொன்னால், அங்கே மிகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி எழும்பி சொல்லுகிறார். ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, யுத்தத்துக்கு போ. ஆனால் இஸ்ரவேல் ஜனமெல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல இஸ்ரவேல் ஜனம் மலைகளின் மேலே இருப்பார்கள். ஜனமெல்லாம் சமாதானமாக போயிடும். ஆனால் மெய்ப்பனாகிய உன்னை கர்த்தர் வெட்டிடுவார். ஏன்? ஆகாப்பு விக்கிரக ஆராதனைக்கு உடன் போனவன். ஆகாப்பு யாரு? விக்கிரக தோப்பை உருவாக்கினவன். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லுவேன், எந்த விக்கிரக ஆராதனை பண்ணுறனோடு இனி உங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் ஆடி 18 கூழ் ஊத்துற வந்து உட்காந்துட்டு போன கூப்பிட்டா போய் உட்காரக்கூடாது. கேட்டுச்சா? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் தான், சும்மா பேச கூப்பிட்டாங்க. ஜாக்கிரதை, சிதறடிக்கப்படுவாய். உங்கள் வீடு சிதறடிக்கப்படும். உண்மையை பேசுகிறேன். வந்தது தகவல், பிரதர் போய் அங்கே உக்காந்து பேசினுக்கிறாங்க பிரதர். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு எங்கே வேலை இருக்கணும்னா அப்பா சமூகத்தில் தான் இருக்கணும். உங்கள் வீடு ஜப வீடாக இருக்கணும். ஆகாப்பு விக்கிரக தோப்பை உருவாக்கிட்டார், பாகால் தீர்க்கதரிசிகளை உருவாக்கிட்டார். இயேசுவின் என்ன சொல்றது, தேவனுடைய வழியில் நடக்கலை. இப்போ யுத்தத்திற்கு போகிறதுக்கு மட்டும் தீர்க்கதரிசிகளை விசாரிக்கிறார். இந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தரை விசாரிப்பேன், சிதறடிக்கப்படுவாய். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விசாரிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, வேலைக்கு போகிறேன், அப்பா ஊழியத்துக்கு போகிறேன், என் பிள்ளைகள் 8 மணி நேரம் ஸ்கூலில் இருக்குது, என்னால் கண் வைக்க முடியாது, என் பிள்ளைகளை நீங்கள் தான் விசாரிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து ஆண்டவரை விசாரிக்கக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். ஆகாப்புக்கு முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பிரியப்படுத்தி பேசுகிறாங்க. இவ்வளவு நாள் நீங்கள் தேடி போன ஊழியர்கள் உங்களை பிரியப்படுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம், நமக்கு வராது. மிகாயா சொல்லுகிறாரு, தேவனை பிரியப்படுத்துகிற வழி உன்னிடத்தில் இல்லை. யோசபாத்து
மற்றொரு ராஜா, யூதாவின் ராஜா, தாவீதின் குமாரன், ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக நடந்தார். ஆனால் அவர் செஞ்ச தப்பு, ஆகாப்போட சம்பந்தம் கலந்துட்டார். தீர்க்கதரிசி எழும்பி வந்து யோசபாத்தை திட்டுகிறாரு, துன்மார்க்கனோட ஏன் துணை போனேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடும் அதை தான் பேசுகிறார். கர்த்தருக்கு சித்தம் இல்லாத ஒருத்தனோட இனி சம்பந்தம் கலக்கக்கூடாது. நம்மளுக்கு கர்த்தர் விரும்பாத ஒரு தேவ மனுஷனானாலும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. நான் உண்மையை ஃபேக்ட் தான் பேசுகிறேன். கர்த்தர் சொல்லாத ஒரு மனுஷனை நீங்கள் பின்பற்றக்கூடாது. வேதம் சொல்கிறது, நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரை பின்பற்றாமல் மனுஷனை பின்பற்றுகிறவர்களுக்கு சிதறடிக்கப்படுகிற வாழ்க்கை உண்டு. இதற்கும் நீங்கள் ஆமீன் சொல்லணும். ஆமேன். அப்போ தான் நீங்கள் இயேசுவை பின்பற்ற போகிறீங்கன்னு அர்த்தம். சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் ஜனமெல்லாம் சிதறடிக்கப்படும். சொன்னபடி ஆகாப் செத்தானா? ஆகாப்பு செத்தானா? பின்னாடி சத்தமா, ஆகாப்பு செத்தானா? செத்து போகிறவங்க பின்னாடி நீங்கள் போகக்கூடாது. அல்லேலூயா. சமாதானத்தை வைக்கணும். கர்த்தர் சமாதானத்தை வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இல்லைன்னா அடுத்த விஷயம் ஸ்டாண்டு மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் நின்று பிரசங்கிப்பேன். பின்னாடி அக்கம் பக்கம் திரும்ப விட மாட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் தான் பேசிக்கிட்டு இருக்கார் ஆவியானவர். அவரை புறம்ப தள்ளாதீங்க. இப்படி தான் சில நேரம் தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகிறீங்க. அது உங்களுக்கே தெரியல. எவ்வளோ வருஷமாக சர்ச்சுக்கு போகிறதான் யாரும் இல்லை சொன்னா. என்னைக்காவது ஒரு நாள் தேவ செய்தி முழுசாக கவனிச்சியா? கவனிக்கலையே. என்னைக்காச்சும் ஊழியர் பேசுகிற வார்த்தையை தேவ ஆவியான பேசுகிறத கவனிச்சோமா? கிடையாது. சர்ச்சுக்கு போனால் அற்புதம் நடந்துருமா? எங்கே நடக்கும்? முதல்ல ஆண்டவர் பேசுகிறத கவனிக்கணும். மிகாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறா, சொன்னபடி நடந்திருந்தால் ஆகாப் உயிரோடு இருந்திருக்கலாம். இல்லையே. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தம் இல்லாதவரோடு சம்பந்தம் கலக்காதீங்க. ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:31. ஆ ஆ ம் ஆ 37 வாசிங்க. குடிமதிப்பின் நாட்களிலே யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை எடுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் மெய்ப்பர்கள் தேவ சத்தத்தை கேட்குறாங்கன்னு பரிசோதித்து பாருங்க. நீங்களாக இருந்தால் இனிமே என்னை பரிசோதிக்கணும். சஞ்சய் பிரதர் தேவ சத்தத்தை கேட்குறாரா? அல்லேலூயா. உங்கள் ஊழியர்கள் தேவ சத்தத்தை கேட்குறாங்களான்னு நீங்கள் பரிசோதிக்கணும். காரணம், தேவ சத்தம் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். அங்கே குடிமதிப்பின் நாட்களில் யூதாஸ் என்கிறவன் எழும்புகிறான். அதற்கு முந்தின வசனத்தில் ஒருத்தருடைய பேர் இருக்கும், தெயுதாஸ் என்று நினைக்கிறேன். தெயுதாஸ், ஆமாம், தெயுதாஸ் என்கிற ஒருவனும் எழும்புவான். அவனை பின்பற்றினவர்களும் சிதறடிக்கப்படுகிறார்கள். யூதாஸை பின்பற்றினவர்களும் சிதறடிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலரை பின்பற்றினவர்களும் நாளுக்கு நாள் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவேன், தேவ ஆவியை பெற்ற மனுஷர்களை பின்பற்றுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? பின்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? தேவ ஆவியை பெற்று உங்களை ஒரு மனதில் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள சந்தோஷமாக பின்பற்றுங்க. கர்த்தர் அவர்களை உங்களுக்கு நல்ல மெய்ப்பனாய் வைத்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன நான் நல்ல மெய்ப்பன் சொல்ல நான் இங்கே வரலை. நான் கொஞ்சம் இப்படி சொல்லட்டுமா? உங்கள் வீட்டில் நீங்கள் நல்ல மெய்ப்பனாக இருங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்கள் வழியில் நடக்க வைப்பார். அல்லேலூயா. நம்மளே தாறுமாறாக போனால் நம்ம பிள்ளைங்க எங்கே நம்ம வழியில் நடக்கும்? அது பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கும், நீயே ஒழுங்கு கிடையாது, உன் வழியில் நான் நடக்கணுமான்னு கேட்கும். கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? கேட்டுன்னு தான் இருக்குன்ற மாதிரி அமைதியாக இருக்கீங்க. கேட்டாலும் கேட்குமா? சரி, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஒரு மனதினால் நடத்துவாராக. 2 காரியத்தை பேசியிருக்கிறேன். 1, கர்த்தருக்கு சித்தம் இல்லாதவர்களோடு சம்பந்தம் கலக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வராதிங்க, ஊழியத்தில் கொண்டு வராதிங்க. 2, கர்த்தர் சொல்லாத மனுஷனை பின்பற்றாதீங்க. கர்த்தர் என்னை பின்பற்ற சொன்னார், இப்படிப்பட்ட மனுஷனை பின்பற்றாதீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நான் 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 என்று எந்த ஊழியர்களானாலும் மனுஷனாலும் பேசுகிறாங்களோ அவங்கள தயவு செஞ்சு பின்பற்றாதீங்க. ஆனால் ஒரு நல்ல ஊழியன் இயேசுவை பின்பற்றுன்னு அறிமுகப்படுத்துகிறாங்க பாருங்கள், தயவு செஞ்சு பின்பற்றுங்க. அவங்க உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போவாங்க. பிசாசு தான் நான் 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 சொல்லிக்கிட்டே இருப்பான்.
ஆனால் தேவ ஆவியை பெற்ற மனுஷன் எப்படி தெரியுமா சொல்லுவான்? நான் அல்ல கர்த்தர், நான் அல்ல என் பிதா, நான் அல்ல என் இயேசு, நான் அல்ல என் பரிசுத்த ஆவியானவர். இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் உங்களை அப்படி சொல்ல வைப்பாராக. அல்லேலூயா. எழுந்து நின்று நம்ம எல்லாரும் ஜெபித்து முடிக்க போகிறோம். கண்களை மூடி, கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் இப்போ இந்த கடைசி நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி, கண்களை மூடி. நேரம் வேணுமா, டைம் வேணுமா? கண்ணை மூடுறதுக்கு எல்லாருக்கும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க. கண்ணை மூடணும், கண்ணை மூடணும், கண்ணை மூடணும். எல்லாரும் கண்ணை மூடணும். கண்களை மூடி. இன்னைக்கு எத்தனை பேரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். அவர் என் வீட்டை ஒருமனப்படுத்துவார், என் ஊழியத்தை ஒருமனப்படுத்துவார், என் வீட்டை ஜெப வீடாய் மாற்றுவார், சிதறடிக்கப்பட்ட என் பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார்னு சொன்னால், நீங்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா என்னோடு பேசினதற்காக நன்றி அப்பா, நீர்தான் கர்த்தர் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தலைவர், என்னால் என் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க முடியலை, என் புருஷனை கூட்டி சேர்க்க முடியலை, என் வாழ்க்கையை ஒருமனப்படுத்த முடியலை. இன்னைக்கு என் கர்த்தர் ஒரு மனதினால் உங்களை கட்டுகிறதற்கு அவருடைய ஆவியை இன்னைக்கு முந்தி உங்கள் மேலே ஊற்றுவாராக. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாய்களை திறந்து இன்னைக்கு மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ண போகிறீங்க? ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த நேரம் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் நல்லா முழு பலத்தோட என் சபையை கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம், என் வீட்டை கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த வேலூர் ஜெப கூடாரத்தை கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க ஒரு மனதை கெடுக்கிற எல்லா ஓநாய்களையும் இந்த ராத்திரி வேளையோடு நீர் சங்காரம் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் நீரே கர்த்தராய் இருக்கிறீர். எங்கள் தேவன் நீரே ஆடுகளை கூட்டி சேர்க்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மனதை வைப்பாராக. இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் கர்த்தர் பேசினாரா? இவ்வளவு நேரம் கர்த்தர் போய் பேசினாரா? உண்மையை தானே பேசினாரு. அவர் சொன்னதை செய்வார்ல, சொன்னவர் செய்து முடிப்பார்ல. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர்ல, வாக்கு மாறாதவர்ல. ஓ மாறாத பிள்ளைய மாத்துவேன்னு சொல்லிட்டார்ல, புருஷனை மாத்துவேன்னு சொல்லிட்டார்ல, மனைவியை மாத்துவேன்னு சொல்லிட்டார்ல, தீர்க்காய்ச்சை எழுதுவேன்னு சொல்லிட்டார்ல, மரணத்தை மாற்றுவேன்னு சொல்லிட்டார்ல. அவர் மெய்ப்பனா இன்னைக்கு இங்க இறங்கி உலாவுகிற நேரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆவியை பெற்றுக் கொள்ளாம இங்க இருந்து போயிடக்கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்து என் மேல இன்னைக்கு அந்த ஆவியை ஊற்றுங்கப்பா. நான் வெறுமையா இருக்கிறதுனால தான் என் வீடு இன்னும் வெறுமையா இருக்கிறது. நான் வெறுமையா இருக்கிறனால தான் என் ஊழியம் வெறுமையா இருக்கு. இன்னைக்கு என் மேல ஆவியை ஊற்றி என்னை விசாரிப்பீராக, என் மந்தையை விசாரிப்பீராக, ஒரு மனதினால் எங்களை கட்டுவீராக. ஓ ராக்கா பாரா சீடாக்கா தாதாரா. இன்னும் வாய்களை விரிவாய் தர மகளே. என் கர்த்தர் இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள ஆவியை ஊற்றுவாராக. இன்னைக்கு இங்க ஆவியில நிரம்புகிறாய். என் கர்த்தர் வீட்டுக்குள்ள தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். உன் புருஷனுடைய சிறையிருப்பை மாற்ற சங்கிலிகளை கர்த்தர் அறுப்பாராக, பதிவிடைகளை எரிப்பாராக. உன் வீட்டுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரங்களை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையோட ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தால கர்த்தர் எழித்து போடுவாராக. எல்லா மந்திரவாதிகளின் கைகளையும் இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரி வேளை சங்காரம் பண்ணுவாராக. ராகாபா ஷீடாகாபா ரியாத்தாடாரா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை ஒரு தேவ சத்தம் துணிக்கிறது. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உனக்கு விடுதலை உண்டாகிறது. இன்னைக்கு நீ மனுஷனை பார்க்காத சகோதரா, மனுஷனை பார்க்காத சகோதரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால் நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. இன்னைக்கு உனக்கு விடுதலை வேண்டுமானால் வாயை விரிவாய் தர ஒரு தேவ அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. என் கர்த்தர் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில தூதர்களுக்கு மேற்கு கிழக்கு
வடக்கு தெற்கென்று கட்டளை கொடுக்கிறார். உன் வீட்டுக்குள்ள தூதர்கள் இறங்கி உலாவுகிறார்கள். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சங்கிலிகளை சங்காரம் பண்ணுகிறார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சங்கிலிகளை உடைக்கிறார். ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. என் கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இன்னைக்கு அடக்கி வைக்க முடியாது, இன்னைக்கு சரீரத்தால் தாங்க முடியாத ஒரு புதிய அபிஷேகத்தை வேண்டுமானால் வாய்களை விரிவாய் தர மௌனமா இருக்காது. மௌனமா இருந்தனால தான் கர்த்தர் மௌனமா இருந்துட்டாரு. இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உனக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். மௌனமா இருப்பாயானால் மௌனமாவே தான் வாழ்க்கை போயிடும். இன்னைக்கு சத்தமிட்டு கூப்பிடு, இயேசுவே என் மேல ஒரு ஆவியை ஊற்றுவீராக. இன்னைக்கு சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. என் அன்பு சகோதரா சகோதரி, சத்தமிட்டு கூப்பிடு. தேவ ஆவி ஊற்றப்படுகிற நேரம், தேவ ஆவி ஊற்றப்படுகிற நேரம், ஏன் தேவ ஆவி ஊற்றப்படுகிற நேரம். நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். கர்த்தர் சங்கிலிகளை உடைக்கிறார், கர்த்தர் சங்கிலிகளை உடைக்கிறார். கர்த்தர் ஒரு மனதை உங்கள் வீட்டுக்குள்ள ஊற்றுகிறார். ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தர் ஜீவனை எழுதுகிறார், கர்த்தர் ஜீவனை எழுதுகிறார், கர்த்தர் ஜீவனை எழுதுகிறார். இந்த ராத்திரி வேளையில் உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையை கட்டும், எங்கள் வீட்டை கட்டும், ஜெப கூடாரத்தை கட்டும், எங்கள் வாழ்க்கையை கட்டுவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்பா. நானே கர்த்தரா இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களை இந்த ராத்திரி விசாரித்திருக்கிறீர். எங்கள் வீட்டை விசாரித்திருக்கிறீர், எங்கள் பிள்ளைகளை விசாரித்திருக்கிறீர், எங்கள் புருஷனை விசாரித்திருக்கிறீர், எங்கள் ஊழியத்தை சபையை விசாரித்திருக்கிறீர். இனி நாங்கள் சிதறடிக்கப்படவே மாட்டோம். சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை கட்டுவாராக.